சிந்தனைக்காக லூக்கா எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரம் அதனுடைய 36வது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு மிகவும் கடைசி காலத்தில் நாம் வந்திருக்கிறோம். இனி காலம் செல்லாது. ஆண்டவராய் இயேசு சொன்ன எல்லா விதமான வார்த்தைகளும் இந்த நாட்களில் உலகம் முழுவதும் நடந்தேறிக் கொண்டிருக்கிறது. வேதத்தில் ஒரு வசனம் கூட வாசிப்போமாக. ரோமருக்கு எழுதும் நிருபம் 13வது அதிகாரம் அதனுடைய 11-12 வசனத்தை கூட வாசிப்போம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்கதான வேலை ஆயிற்றென்று காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்ள கடவோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வேத பகுதிகளில் நாம் இன்று வாசித்த காரியங்களை இந்த நாட்களிலே நாம் பலமுறை கேட்டிருப்போம். நாம் மீண்டும் வேதத்தை படிக்கும் உதவிகளை நாம் படிக்கிறோம். ஸ்தோத்திரம் உண்டாகும். அல்லேலூயா. படித்து அப்படியே நாம் விட்டு விடுகிறோம். ஆமென். இது எதற்காக இப்படி ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. காலம் சமீபமாயிற்று. ரோமர்ல வாசித்தோம் அல்லவா? வாசிக்க ஒருவரை கூட 11 நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்று. ஆமென். இனி பழையது போல அலட்சியமாய் நிர்விசாரமாய் யானோ தானோ என்று வாழ வேண்டிய காலம் அல்ல என்று கர்த்தர் வேதம் நமக்கு சொல்கிறார். ஆமென். இதுவரையிலே இல்லை, இன்னும் காலங்கள் இருக்கு, ஒண்ணு நடக்கவில்லை. இயேசு சொன்ன ஆண்டவர் இன்னும் வரவில்லை, இன்னும் அவர் வருவதற்கு தாமதமாகும் போல் இருக்கு. நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு கடைசியில ரெடி ஆகிக்கலாம், கடைசியில ஞானஸ்நானம் எடுக்கலாம், கடைசியில ஒழுங்கா கர்த்தருக்கா ஜீவிக்கலாம் என்று தள்ளி வைக்க வேண்டிய நேரம் அல்ல. ஹல்லேலூயா. ஒரு நபருடைய வாழ்க்கையில் எதுவும் எப்பொழுதும் நடக்கலாம். ஹல்லேலூயா. ஒரு மனிதன் பூமியில் பிறந்தான் என்றால் ஒன்றில் அவனை நினையாத நேரத்தில் மரணம் சந்திக்கும். இல்லை என்றால் இயேசுவின் வருகை சந்திக்கும். அல்லேலூயா. நாம் நினைக்கிறோம் இயேசுவின் வருகை இப்பொழுது ஒன்று நடக்கவில்லையே, காலதாமதமாய் கொண்டிருக்கிறது. ஆமென். நாம் இன்று உலக பிரகாரமாக உலகத்தை அனுபவிக்கலாம், கடைசியில நம்ம ஆயத்தப்படலாம் என்று சிலர் அலட்சியமாய் யானோ தானோ என்று தள்ளி போடலாம். ஹல்லேலூயா. ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும், இயேசு வருகை உன் பார்வையில் தாமதமாய் கொண்டிருக்கிறது போல உனக்கு தோன்றினாலும் மரணம் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில எப்ப வரும் என்று அவனுக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அப்படி என்றால் கர்த்தருடைய வேதம் நமக்கு என்ன எச்சரிக்கிறது என்றால் எப்பொழுதும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும். நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார். ஆமென். ஆக எப்படி இருங்க? விழித்திருங்கள். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லப்பட்ட லூக்காவில வாசித்த வசனம் 36. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம்
பாருங்கள், இங்கே சொல்லப்பட்டிருக்கு, கர்த்தருக்கு முன்பாக ஆண்டுடைய வருகையில் அவன் முன்பதாக நிற்பதற்கு என்ன உள்ளவனாக, பாத்திரவான்களாய், தகுதி உள்ளவனாய். அல்லேலூயா. என்னும்படி என்னது, எப்பொழுது என்ன செய்யணுமா, ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஜெபம் பண்ணினால் மட்டும் போதாது, என்ன வேணுமா, விழித்து. ஆமென். நான் உங்களுக்கு நேரமா சொன்னேன், ஜெபம் ஜெபம் என்று ஜெபிக்கிறது நல்லது, ஆனா உனக்கு ஒரு விழிப்பு வேண்டும். அல்லேலூயா. நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்லி மணிக்கூர் கணக்கா தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணிட்டு கோட்டையை விட்டுறக்கூடாது. அல்லேலூயா. ஜெபம் என்பது மறந்து விடக்கூடாது. தேவனோடு பேசுவது, ஆவி நிறைந்து ஜெபிப்பது. அந்நிய பாஷைகளை ஜெபிக்கிறோம் என்றால் தேவனோடு ரகசியம் பேசுகிறார். வேதம் சொல்கிறது, அவன் ஆவியினால் ரகசியம் பேசுகிறார். அவன் பேசுவது மனிதனோடு அல்ல, தேவனோடு பேசுகிறார். ஆமென். உண்மையான ஒரு உள்ளான ஆவியில் தெளிவு இருக்கணும். ஆமென். ஆமென். அங்கு சொல்லப்பட்ட எப்படி விழித்து, என்னது, கண் விழிப்பை அல்ல, ஆவியில் உள்ள விழிப்பு, உள்ளான ஒரு விழிப்பு. ஆமென். உள்ளான ஒரு தெளிவு. ஹல்லேலூயா. அந்த தெளிவு இருந்தாதான் நீ தேவனோடு உறவாடுவது சரிதானா இல்லையா என்பதை நீ அறிந்து கொள்ள முடியும். கண் மூடித்தனமா ஜெபிக்க கூடாது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஜெபம் பண்ணும் போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை என்ன செய்யாதீர்கள், அலப்பாதீர்கள். ஆமென். சிலர் ஜெபிக்கும் போது அவங்க என்ன ஜெபிக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தெரியாது. சொன்னதையே திருப்பி திருப்பி என்ன செய்வாங்க, சொல்லுவாங்க. ஆண்டவரே இப்படியே உளறி 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 கொட்டுவாங்க. ஜெபிப்பதற்கு ஒரு தெளிவு இருக்கு. அல்லேலூயா. ஒரு ஒழுங்குமுறை இருக்கிறது. ஆமென். மனிதனோடு பேசுவது போல் நீ பேசி பழகாதே. தேவனோடு பேச வேண்டும் என்றால் உள்ளான ஒரு தெளிவு உனக்கு தேவைப்படுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, எப்படி இருங்கள், ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அல்லேலூயா. இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் அப்ப அது என்ன, மேல ஒரு பெருங்கூட்டு சொல்லி கர்த்தர். அல்லேலூயா. பாருங்கள், அதனுடைய ஸ்தோத்திரம் உண்டாவதாக. 34ஆம் வசனத்தை வாசிப்போம். திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கு நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கு எச்சரிக்கிறார்கள். அல்லேலூயா. இது எதனால் நிரம்பக்கூடாது, பெருந்திண்டி. என்னது, பெருந்திண்டினால். அடுத்தது வெறி. அல்லேலூயா. வெறி பலதரப்பட்ட வெறி இருக்கு. கவனி. அல்லேலூயா. பல வெறி, தின்றதுல ஒரு வெறி, சம்பாதிக்கிறது ஒரு வெறி, இப்படி பல தரமான ஒரு வரித்தனம் இருக்கு. மதுபான வரி. அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய இருதயமானது வெறியினால் நிரம்பக்கூடாது. அல்லேலூயா. அடுத்தது என்ன, லௌகிக கவலை. என்னது, அனைவரோட வாழ்க்கையில இருதயத்துல எப்ப பார்த்தாலும் என்னது, ஏதாவது எண்ணங்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளையே, உடைய இருதயம் யோசிக்க வேண்டிய ஒன்றே ஒன்று, பரலோக தேவனை மட்டும் யோசிக்கணும். உள்ளான ஆவியில் தேவனுக்கு உணரக்கூடிய உறவு சரியாயிருக்கும் என்றால், ஹல்லேலூயா, ஆவிக்குரிய வாழ்க்கை சரியாக நடைபோட்டுக் கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பாருங்கள், உங்கள் இருதயம் பெருந்திண்டினாலும் வெறியினாலும் லௌகிக கவலையினாலும் பாரமடையாதபடிக்கும் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்களை மேல் வராதபடி எப்படி எச்சரிக்கை சொல்லுகிறார். இருதயம் எப்படி, பெருந்திண்டி, பலவிதமான உலக பிரகாரமான செல்வ கொழுப்பு, பண கொழுப்பு, பணம் மமத, உலக பிரகாரமாய் அதுக்கு இது இருக்கிறதான அந்த எண்ணத்தால் உன் இருதயம் நிரம்ப நீ இடக்கூடாதே.
ஆமென். இந்த குணாமல் அடுத்தது வெறி. உலக பிரகாரமாய் புசிப்பதற்கும் குடிப்பதற்கும் உலகத்துக்குரிய காரியங்கள் என்னது? ஒரு அலைவது, வெறி கொள்வது, மதுவான வெறி, பணவெறி, புகழ் வெறி, உலகத்தில் பலதரப்பட்ட வெறி வெறியினாலும். அடுத்தது உலக கவலை. என்னது? ஆமென். சொல்லுங்க. உலகத்து ஆண்டவர் நாளைய தினத்தை குறித்து என்ன செய்யாத, கவலைப்படாது. கர்த்தர் உன்னை நடத்துகிறவர். ஆமென். எனக்கு அது ஆகவில்லையே, இது ஆகவில்லையே, அந்த வருமானம் வரவில்லையே, அது நடக்கவில்லையே என்று நீ புலம்பாதே. ஹalleluya. கர்த்தரிடத்தில் உண்மையாக இருந்தால், ஹalleluya, உனக்கு கர்த்தர் கொடுக்க வேண்டிய காரியத்தை, கொடுக்க வேண்டிய வேலையை, கொடுக்க வேண்டிய வருமானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். ஹalleluya. தேவனுடைய பிள்ளைகள் கவலைப்பட்டு கலங்காமல், ஹalleluya, தான் வேதம் சொல்லுகிறது. praise God. லௌகிக கவலைகளினாலும் பாரம் அடையாதபடி. பாருங்க, பைபிள் என்ன சொல்லப்பட்டிருக்கு? பாரம் அடைவது. ஆமென். ஆண்டவரை வைக்கிறதுக்கு இருதயத்துக்குள்ள இடம் இல்ல. ஆமென். praise the Lord. ஆண்டவர் இருதயத்துக்குள் வைக்க இடம் இல்ல. பூரா என்ன நிரம்பிடுச்சு? உலக கவலை. ஆமென். உலக கவலை உள்ள நிரம்புறதுனால ஆண்டவரை நினைக்க முடியல. சிலவங்க வீட்டுல என்ன கேட்பாங்க எப்படின்னா, அங்க நாளைக்கு காலை நேரம் போகணும். என்ன நாள்? நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை. நாளை ஞாயிற்றுக்கிழமை. ஐயோ, நான் மறந்துட்டேன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை போயிட்டு பாத்தீங்களா? அவ்வளவு தூரம் என்ன கவலை? உலக கவலை உள்ள நிரம்பி இருக்கிறதுனால ஞாயிற்றுக்கிழமை கழிந்ததும் தெரியல. நாளை ஞாயிற்றுக்கிழமை, நாளைக்கு காலையில் தான் 8 மணிக்கு இன்னும் இடத்துக்கு போனோமே, சொல்லிட்டேன். நாளை ஞாயிற்றுக்கிழமை தெரியாம சொல்லிட்டீங்களா? நான் ஞாயிற்றுக்கிழமை 2 நாளைக்கு தான் கழிஞ்சு போச்சுதான் நினைச்சேன். அதுக்குள்ள வந்துருச்சா? இல்ல, அது 6 நாள் இருக்கு, கழிஞ்சா வந்திருக்கு. உங்களுக்கு என்ன கவலை? ஆண்டவரை பற்றியோ, ஆண்டவர் ஆராதிக்கிறபடி கவலை இல்லை. இதை பற்றி யாருக்கு ஊட்டி அறக்கலாம், யாருக்கு பூட்ட முறைக்கலாம், எப்படி எல்லாம் சம்பாதிக்கலாம், இந்த எண்ணத்துல நீ ஓடிட்டு இருந்தேன்னா கர்த்தரை நினைக்கவும் உனக்கு நேரம் இருக்காது. கர்த்தருடைய ஆலயத்துக்கு வருவதையும் தவறணும். அதனால சில புருஷமார் என்னன்னா, ஏமா நாளை நான் வருவேன்னு சொல்லிட்டு அவன்கிட்ட, நாளைக்கு நீங்க எல்லாம் போங்க, நான் அடுத்த வாரம் வரேன், பாஸ்டர்கிட்ட சொல்லு அவருக்கு முடியலன்னு சொல்லு. கட்டாயம் முடியும். அவருக்கு தேவனை ஆராதிக்கிற ஜனம் கட்டடிக்க கூடாது. புரியுதா தலைவர்களே? சோதரம் சும்மா வந்து தலையை காட்டிட்டு சோதரம் பாஸ்டர் போயிட்டு அப்புறம் என்னைக்கு வந்தாலும் வரதில்லை. தேவனை ஆராதிக்கவா, சத்தியத்தை கேட்கவா. இயேசு வரப்போகிறார். வருகைக்கு நீ ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகத்தோடு வாழ்க்கை முடிந்து போவதற்காக தேவனை தெரிந்து கொள்ளவில்லை. மத்தியாக மனவர்களாய் இயேசு வெளிப்படும் போது எடுத்துக் கொள்ளப்பட வேண்டும் என்றால் இங்கு நீ ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இது தற்காலிகமானது. ஆமென், ஆமென். இந்த உலகத்தில் இனி நம்ம கவனமா தான் இருக்கணும். கை விதலிலே சொல்றோம். என்ன நடக்கிறது? எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 51வது அதிகாரம் 46ஆம் வசனத்தை வாசிப்போமாக. துவளாமலும் தேசத்தில் கேட்கப்படும் செய்தியினால் பயப்படாமலும் இருங்கள். ஒரு வருஷத்தில் ஒரு செய்தியை கேட்கப்பட்டு பின் மறு வருஷத்திலே வேறு செய்தி கேட்கப்படும். தேசத்திலே கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல் ஆளுகிறவன் வருவார். ஹல்லேலூயா. தேசம் முழுவதும் பயங்கரமான திடுக்கிடத்தக்கதான சம்பவங்கள் நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒவ்வொரு வருஷமும் மாறி மாறி பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அவர்கள் நாமாவது சற்று சமாதானமாக இருக்கிறோம். உலக நாடுகளை பாருங்கள். யுத்தத்தின் கொடுமையினால் ஜனங்கள் தங்கள் வீடுகளில் குடியிருக்க முடியவில்லை.
சாப்பாட்டுக்கு வழி இல்லை. ஒரு நாள் பெரிய ஐஸ்வர்யவானாய் செல்வந்தனாய் இருந்த குடும்பங்கள் சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் ரொட்டி துண்டுக்காக கை நீட்டி நிற்கிறதை காட்டுறாங்க. நம்மை போன்றவர்கள் அவர்களோ. ஹல்லேலூயா. இவதலில் சொல்றேன், பார் அங்கெல்லாம் அப்படி கஷ்டப்படும் போது உன்னை என்னை கர்த்தர் தம்முடைய கரங்களுக்குள் வைத்து பாதுகாக்கவில்லையா? எவ்வளவு நல்ல ஆண்டவர் ஐயா. Glory Jesus. Hallelujah. ஒவ்வொரு இடங்களிலே எப்போ குண்டு அணுக்குண்டு விடும், எப்ப வெடி எங்கு வெடிக்கும், எங்க என்ன நடக்கும் தெரியாத என்று கலங்கி கொண்டிருக்கிறார்கள். ஈரானை கேட்டு பார், ரஷ்யாவை கேட்டு பார், உக்ரைனை கேட்டு பார், இஸ்ரேலை கேட்டு பார், அரபு நாடுகளை கேட்டு பார், லிபியாவை கேட்டு பார், லெபனானை கேட்டு பார். ஒவ்வொரு நாடுகளும் நடுங்கிக் கொண்டிருக்கிறார்கள். என்ன நடக்கும், எப்ப என்ன நடக்கும்? அவன் உயிரை கையில பிடிச்சிட்டு தான் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா உனக்கு எனக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை இன்னும் வரவில்லை. ஆனா வந்து கொண்டிருக்கிறது மறந்து விடாது. கொடுக்கப்பட்ட நாட்கள் மிக பொன் போட்டது. சகோதரா சகோதரி, ஒன்றுமில்லை என்று நினைத்து அலட்சியமாய் வாழ்ந்து விடாதே. அங்கு நடப்பது இங்கு நடப்பதற்கு அதிக நேரம் வேண்டாம். தேவன் தடுத்து வைத்திருக்கிறார். ஆமென் 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 ஆமென். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய இந்திய தேசத்தை மட்டுமல்ல, தமிழகத்தை கர்த்தர் நேசித்ததனால், நம்முடைய தர்மபுரியை கர்த்தர் நேசித்ததனால் கர்த்தர் தடுத்து வைத்திருக்கிறார். அநேகருடைய கண்ணீரின் ஜெபங்கள். Glory, 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 glory Jesus. ஒரு நாட்கள்ல 100 ரூபாய் இருந்தா 3 நாள் காலத்தை ஓட்டலாம். 100 ரூபாய் ஒரு 3 நாள் 4 நாள் ஓடும். சில வருஷங்களுக்கு முன்ன இப்ப 1000 ரூபாய் இருந்தா கூட ஒரே நாள்ல காலியே. விலைவாசி எல்லாம் ஏறிவிட்டது. அன்றே உணவு இன்று இல்லை. இன்று உணவு எல்லாமே கலப்படம். இன்று வியாதிகளுக்கு காரணம் என்னவென்றால் உணவுகள் கலப்படமாய் மாறிவிட்டது. உணவே ஒரு காலத்தில் உணவு மருந்தா இருந்தது, இன்று உணவு பாய்சனாய் மாறிவிட்டது. துவளாமலும் தேசத்தில் என்னது கேட்கப்படும் செய்தி. தேசத்தில் அங்க என்ன கேட்குது? பல மோசமான செய்திகள் கேட்கிற செய்தியினால் பயப்படாமல் இருக்கும். கைவிடலில் சொல்லுங்க. ஹல்லேலூயா. நாம் ஏன் பயப்பட வேண்டும்? சரி, ஒரு தொடர்ந்து வாசிப்போம். ஒரு வருஷத்திலே ஒரு செய்தி கேட்கப்பட்டு, அதாவது கழிஞ்ச வருஷத்தை விட இந்த வருஷம் கடுமையா இருக்கா இல்லையா? ஆமா. யாரு இரட்டிப்பான நன்மை தருவேன்னு சொன்னாலும் இரட்டிப்பான தீவிரம். இந்த கள்ள தீர்க்க தரிசிகள் கடைசி காலம் நிறைய எழுதுவாங்க. நீ முட்டி போட்டு பைபிளை படி. ஆமென். நல்ல ஜெபம் பண்ணு. ஹல்லேலூயா. நல்ல கர்த்தருடைய சபைக்கு ஆராதிக்க வா. கேட்கிற சத்தியத்தை கை கொண்டு வாழ உனக்குரிய நன்மை கர்த்தர் தேடி வர வைப்பார். அங்க கிடைக்குமா, இங்க கிடைக்குமா, அவங்க அதெல்லாம் வேண்டாங்க. தேவன் பேசுவார் உன்னோடு. வசனத்தும் உன்னோடு பேசுவார். அல்லேலூயா. ஆண்டவர் ஆராதிக்க வரும்போது சத்தியத்தும் உன்னோடு பேசுவார். ஆமென். அந்த வார்த்தையை பிடித்துக் கொள். ஆமென். ஆண்டவரே, நீர் என்னோடு பேசுறீர் அல்லவா ஆண்டவரே, அந்த வார்த்தைக்கு என்ன நான் ஒப்பு கொடுத்தேன். ஒப்பு கொடுத்து பாரு. ஒப்பு கொடுத்தாலே உனக்கு நன்மை அங்கு வாசல் திறக்கப்படும். ஏன் அநேக வாசல் ஏன் பூட்டப்படுகிறது? கர்த்தரோடு பேசும்போது அதற்கு நீ ஒப்பு கொடுக்காததான் காரணம். கர்த்தருடைய ஆவியான பேசும்போது நீ ஒப்பு கொடுத்து பார். மனப்பூர்வம் ஆண்டவரே என்ன என்னோடு பேசினீரப்பா, இதன்படி வாழ்வதற்காக என்ன நான் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. என்னால முடியாது, ஆனா நீர் நடத்த வல்லவராய் இருக்கிறீர். வாழ வைக்கிற ஆண்டவராய் இருக்கிறீரப்பா. என்னை தருகிறேன், இதன்படி வாழ என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நீ ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் உனக்காக நன்மையின் வாசலை திறப்பார். நன்மைக்காக நீ ஓடண்டா,
ஆமென். அல்லேலூயா. நன்மை கிருபை உன்னை தொடரும். வாசிப்போம் சொன்னது. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஏன்? கர்த்தர் என் மேய்ப்பர். ஆமென். நான் கர்த்தரின் பின்னலாய் போகிறேன். ஆமென். அவர் என்னுடைய மேய்ப்பனாய் இருக்கிறபடியினால எனக்கு நன்மை கிருபை என்னை பின்தொடர்ந்து வரும். கர்த்தருக்காய் வாழ ஒப்பு கொடுத்தேன். ஆமென். வாலிப தம்பி தங்கச்சிமார் எச்சரிக்கையாயிருங்கள். வாலிப நாட்களை வீணடித்து விடாதீர்கள். ஆமென். இயேசுவுக்காக மனதை ஒப்புக்கொடு. வாழ்க்கையில் தேவன் அற்புதமான காரியங்கள் செய்ய அவர் வல்லவராக. ஹalleluya. அடுத்தது ஒரு செய்தி, ஒரு வருஷம் தேசத்தில் ஒரு செய்தி கேட்கப்படும், பின்பு மறு வருஷத்திலே வேற செய்தி கேட்கப்படும். தேசத்தில் என்ன உண்டாகும்? கொடுமை உண்டாகும். ஆளுகிறவன் மேல கதை நடந்துட்டு இருக்கு. தமிழகத்து ஒரு ஆள், அதுக்கு மேல ஒரு அவன் முதுகு மேல ஒரு உட்கார்ந்துட்டான். ரெண்டு பேரும் கொடுக்குற அழுத்தத்துல நமக்கு வயிறு நசுங்குது. ஆளுகிற மேல அவன் இங்க இருந்தாலும் நம்மளை போட்டு கொட்டுறது ஒண்ணு, அவன் அங்கே இருந்துட்டு அவனை பிடிச்சு அமுக்கிறான். டேய் விடாத அவனை. ஏன்னா மாதிரி பணங்கள் வாங்க நம்மகிட்ட தான் வாங்கணும். அவனுக்கே கேட்டுக்கிறது, மரத்திலே காய்க்குது, சொத்துல. இப்படி கொடுமை. ஆளுகிறவன் மேல் என்னது? ஆளுகிறவன் வருவான். சுமையை ஏற்றுகிறது மாதிரி உள்ள ஆளுகை, பிரச்சனைக்குள்ள கொண்டு தள்ளுறது மாதிரி உள்ள ஆளுகை வரும். ஆனா இந்த நேரத்தில் கைகளை தலையில சொல்லுவோம். லூக்காவுல 21வது அதிகாரம் 35 வசனத்தை வாசிக்கும் போது, குடியிருக்கிற அனைவர் மேலும் அது கண்ணியை போல ஒரு கைகளை தலைகத்தில் மையப்படுத்தும். பூமியின் மேல் குடியிருக்கிற சகல ஜனங்கள் மேலும் எப்படி வரும்? ஒரு கண்ணி. ஆமென். பிரைஸ் தி லார்ட். சொல்லிட்டார் சொல்றாரு. ஆகையால் என்னது? ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்பு. அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்ப இந்த போராட்டங்கள் வெளியாகத்தான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், வந்துட்டு இருக்கிறோம். இவைகளுக்கு நம்ம என்ன செய்யணும்? தப்பு. பிரச்சனை வரும்போ, போராட்டம் வரும்போ, கஷ்டம் வரும்போ ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை விட்டு வழிவிலகி விடக்கூடாது, தடுமாறக்கூடாது. அதாவது சொல்லப்பட்டிருக்கு, இவை இனி சம்பவிக்க போகிற இவைகள் எது? மேல சொல்லப்பட்ட இவைகள் என்னது? வானத்தில் சத்தம் வசிக்கப்படும், யுத்தங்கள் வரும், குழந்தைகள் எல்லாம் சொல்லி 21ல இவைகளுக்கெல்லாம் அல்லேலூயா இனி சம்பவிக்கிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். என்ன செய்யணும்? அதுல என்ன செய்யணும்? மூழ்கிடக்கூடாது, அதுல அகப்பற்றக்கூடாது. அப்படின்னா இந்த பிரச்சனைகள் போராட்டம் வரும்போது ஆண்டவரை மறந்துடக்கூடாது. அதுல என்ன செய்யணும்? தப்பணும். உன் விசுவாசத்துக்கு எதிரான பரீட்சை, தேவன் வைத்திருக்க எதிரான சோதனை, ஜெப வாழ்க்கைக்கு எதிரான பிரச்சனை, ஆமென், தேவனோடு பண்ணிக்கொண்ட உடன்படிக்கை எதிரான பிரச்சனை, சூழ்நிலை எல்லாம் வரும்போது ஐயோ நான் கர்த்தரோடு உடன்படிக்கை பண்ணேனே, நான் இப்படி வாழ்ந்தேனே, இப்படி செய்தேனே, என்ன செய்கிறது? இந்த இடத்துல தீர்மானத்தை விட முடியுமோ, காத்துக்கொள்ள முடியுமோ? தேவனோடு பண்ணி உடன்படிக்கையை நாம் மீற முடியாது. என்ன செய்வது? சூழ்நிலை இப்படி நிற்கிறத, இதுல நீ என்ன செய்யணும்? தப்பணும். தப்பணும். நீங்க என்ன செய்ய? தப்பீங்க அந்த ஆண்டவனுக்கு முன்பதாக நிற்பதற்குரிய தகுதியை பிரச்சனை போராட்டம் வரும்போது என்ன செய்யறாத? இழந்துடாத. புரிஞ்ச மட்டும் சொல்லுவாங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னோக்கி ஓடிக்கொண்டிருக்கும் போது அல்லேலூயா, கர்த்தருக்கு முன்பதாக ஒரு நாள் கர்த்தர் வரும்போது அவருக்கு முன்பதாக நிற்க வேண்டிய தகுதி அடைகிற நிலையை என்ன செய்யறாங்க? இழந்துடாத. இழக்கிற அளவில் உள்ள என்ன வரும்? பிரச்சனை வரும், போராட்டம் வரும். அஸ்திவாரம் சரியா இருந்தால் ஹல்லேலூயா, தாவீதுக்கு வாக்கிய மேல் கட்டடம் உறுதியா இருக்கும். அஸ்திவாரம் சரியில்லை என்றால் மேல் கட்டிடம் தள்ளாட ஆரம்பித்து விடும். ஹல்லேலூயா.
அதனால சத்தியத்தை கேளு, சத்தியத்தை கை கொண்டு வாழு, கர்த்தருக்கு உண்மையா இரு என்று சொல்ல காரணம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அதனால நீ சம்பவிக்க போகிற இவைகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? தப்பணும். தப்பி நிற்க பாத்திரவான்களா இருக்க என்ன செய்யணுமா? எப்பொழுது என்ன பண்ண? ஜெபம் பண்ணி ஜெபம் பண்ணு. ஆனா அடுத்து என்ன வேணும்? என்றால் இந்த பிரச்சனைகள் உன்னை மடங்கடிக்கிறதா? கர்த்தருடனான உறவுகள் இந்த விரிசலை உண்டு பண்ணுகிறதா? இந்த நெருக்கம் நமக்கு பாதிப்பு உண்டாக்குறதா? நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ஏதாவது தடுமாற்றத்தை கொடுக்கிறதா என்று அறிகிற என்னது? அறிவாகிய விழி. எப்பொழுது என்ன செய்யும்? அதாவது மிக்க பாத்திரவான்களை எண்ணுவதற்கு எப்பொழுது என்ன செய்யும்? ஜெபம். அடுத்தது தெளிவு, விழிப்பு, தெளிந்த புத்தி, விழிப்பு, ஆவியில் விழிப்பு. ஆவிக்குரிய வாழ்க்கையில் பின்னாய் போகிற ஒரு சூழ்நிலைக்கு நேரம் விட்டு விடாது. விழிப்பு இருந்தால் பின்னாய் நீ விடப்பட்ட முன்னோக்கி போவார். அதான் நம்ம இங்க பார்த்து என்னது? வெறியினாலும் கவலையினாலும் பாரம் அடைய உன் இருதயத்தில் நீ இடம் கொடுத்து விட்டால், ஆமென், அந்த விழித்திருக்கிற கண்ணை என்ன செய்யுது? மறைக்கும். அந்த பாரம் பிரச்சனை எதை மறைக்கும்? அந்த விழிப்பை என்ன செய்யும்? மறைக்கும். ஆவிக்கிற வாழ்க்கையில் முன்னோக்கி போகிறதை தடுக்கிறதை நீ அறியாமல் இருப்பாய். ஆவிக்கிற வாழ்க்கை பின்னாய் வந்திருப்பதை புரியாமல் இருப்பாய். காரணம் என்ன? உன்னுடைய அந்த உள்ளான மனக்கண் நினைச்சாச்சு மறைந்து விட்டது. எதற்காக? லௌகிக கவலைக்கு இடம் கொடுத்ததுனால. உலகத்தின் மேல் கவலை வைத்து உலகத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து இறுதியும் உலகத்துக்குரிய காரியத்தால் நிரம்பதி இடம் கொடுப்பாய் என்றால், அல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் எந்த நிலையில் நீ இருக்கிறது என்பதை அறிய முடியாதபடி உன் மன கண்கள் என்ன ஆயிரும்? குருடாக்கப்பட்டு மறைக்கப்பட்டு விடும். ஜெபிப்பாய், சபைக்கு வருவாய், கர்த்தரை விட்டு பின்மாறி போக மாட்டார், வீட்டுல ஜெபம் பண்ணுவேன், எல்லாம் செய்வேன், ஆனா அந்த ஆயத்தத்தை இழந்திருப்பாய். ஆயத்தத்தை இழந்திருப்பாய். ஏன் பிரச்சனை வந்து வெறி, பெருந்தட்டி, வெறி, லௌகிக கவலை, உலகப்புறமா பல சம்பவங்கள் வந்தது. இதுல உன்னை மனசை விட்டு கொடுக்குது. உன்னை இருந்து சம்பாதிக்கிறதுன்னு வச்சுங்க, சம்பாதிக்கணும், பணம் வேணும், பணம் எல்லாம் முடியாது. வாழ்க்கை பைசா தேவை. அந்த வாழ்க்கையெல்லாம் பணமாய் மாறக்கூடாது. அல்லேலூயா. வாழ்க்கையே பணம் தாயா, அப்படி அல்ல. கையை சொல்ல விழிப்பது என்று உள்ளான ஆவிக்குரிய அந்த விழிப்பாகிய மன கண்கள் என்ன செய்யக்கூடாது? குருடாகி விடக்கூடாது. பணம் மறைச்சிடக்கூடாது. பணம் பணம் என்று ஓடிக்கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்க்கையில் என்ன செய்யறாங்க? விழுந்து விடாதே. பண ஆசை எல்லா தீமைக்குமே. சில அதை இச்சித்து ஆசைப்பட்டு என்னது விசுவாசத்தை விட்டு வழுவி என்ன செய்யுது? வழுவி. வழுவி விழுந்து போகின்றல. என்னது? வழுகி போறது தெரியாது. வழுவி அநேக வேதனைகளால் உங்களை குத்தி குத்தி கொண்டு அநேக வேதனைக்கு அந்த அநேக வேதனை அகப்படுற காரணம் என்னது? பணம். அதான் சொல்ல லௌகிக என்னது? லௌகிக உலகக்காரி. ஆனா தேவனுடைய பிள்ளைகள் பணம் வேணும். ஒரு வாழ்க்கை அதல்ல வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை வெற்றிகரமா வாழ சம்பாதிக்கிற பணம் உனக்கு தேவை. நியாயமா சம்பாதி. ஆமென். என்ன கொடிதான காலம் பிறந்த நாள் இருந்து இதுவரை யோசித்து பார்.
இதுவரை இல்லாத கொடிதான சம்பவங்கள் இன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் சொன்ன சம்பவங்கள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது. காலம் செல்லாது. ஹல்லேலூயா. ஏன்னு சொல்லுகிறது? அவருடைய 28ஆம் வசனத்தை வாசிப்போமாக. இவைகள் இந்த போராட்டங்கள், இந்த பிரச்சனைகள், உபத்திரவங்கள், யுத்தங்கள், கொள்ளை நோய்கள், பலவிதமான உலகம் வரை நடந்து கொண்டிருக்கிற இவைகள் எல்லாம் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பார். இயேசு வரப்போகிறதா? மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் என்ன செய்து நிமிர்ந்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள். இந்த தலை எங்க போடுறதில்ல, கீழே போடுறதில்ல, எங்க உயர்த்தணும். யார் கீழே போடுவா? லௌகிக கவலைக்கு இடம் கொடுத்தோம். அவன் பெருந்தண்டினா அவன் வெறுகினால் இருக்கிறவன் எங்க கீழே போடும்? தலையை கீழே போடும். ஆனா தலை நிமிர வேண்டும் என்றால் ஹல்லேலூயா, காலத்தை அறிந்து கொள்ள வேண்டும். சொல்லப்பட்டு ரோமர்ல படித்தோம் அல்ல 12. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. மட்டுமல்ல 11ஆம் வசனம், நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க என்று காலத்தை என்ன செய்தவர்கள்? அறிந்தவர்கள். என்னது? இன்றைய காலத்தை அறியணும். இன்று உலகத்தில் நடக்கிற யுத்தமா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அவைகளை சிந்திக்கிற நீ எங்க பார்? வேதத்தை பார். எங்க பாரு? பைபிளை பாரு. இன்றிதோ நடக்கிறதெல்லாம் என் ஆண்டவர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே சொல்லி வைத்திருக்கிறார். யுத்தம் நடப்பதல்ல, யுத்தத்தின் கொடுமைதான் அதிகம். பூமி எதிர்ச்சி வருவதல்ல, பூமி எதிர்ச்சிகளின் கொடுமை அதிகம். கொள்ள நோய் வருவதல்ல, அதனுடைய கொடுமை அதிகம். பஞ்சம் அல்ல, பஞ்சத்தின் கொடுமை அதிகம். எனக்குமாவது குடிக்க தண்ணியாவது இருக்கு, தண்ணி கூட கிடைக்காமல் பட்டினி கிடந்து சாகுற பெருங்கூட்டம் உலகத்தில் அநேக கோடிகள் இருந்து கொண்டிருக்கிறார். என்று உனக்கும் எனக்கு கத்த நல்ல சுகத்தை கொடுத்திருக்கிறார், நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறார். பசி பட்டினி கிடக்காமல் சாப்பிடுறதுக்கு ஏதோ கொஞ்சமாவது கத்தர் கஞ்சி கூடாது கொடுக்கிறார். ஆனால் ஆப்பிரிக்கா தேசத்தில் ஒரு நாடு இருக்கிறது. இந்த மண்ணை, அதாவது என்ன செய்யறாங்கன்னா, மண்ணுக்கு ஒரு விதமான மண் பூமியை நடுவில் எடுத்து அதை என்ன செய்யறாங்க, நல்லா இது பண்றாங்க, பொடிக்கிறாங்க. பொடிச்சு ஜலிச்சு அதை தண்ணியெல்லாம் போட்டு நல்லா இது பண்றாங்க. பார்த்தா அது ஒரு நிறமாக இருக்கு, மாவு மாதிரி இருக்கு. அதை அப்படியே காய வச்சு சுட்டு சாப்பிடுறாங்க. சாப்பாடு இதுதான். நீங்களும் தான் மண்ணில் விழுந்த ரொட்டி துண்டை விடுறோமா, நம்ம எடுக்கிறோமா? இல்ல, அதை விட்டுறேன். ஒரு கேக்கு சாப்பிட்டத ஒரு துண்டுக்கிறோம் தான். ஆனா அவங்க மண்ணை தின்றாங்க. உங்களை என்னை கத்தர் அப்படி வைக்கவில்லை. ஆனால் கால மோசம் இந்த நாள் சொன்ன இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது, உலகம் போல இப்படிப்பட்ட சம்பவம் நடக்க தொடங்கும் போது, அல்லேலூயா, இயேசுவை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய பிள்ளைகள் தலையே நிமிர்ந்து, ஏன் தலை நிமிர்கிறது? என் அப்பா இயேசு சொல்லி போயிருக்கிறார், என் ஆண்டவர் சொன்னது நடந்து கொண்டிருக்கிறது. ஆமென். திடீரென்று ஒரு சம்பவம் நடக்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று இயேசுவுக்காய் உண்மையாய் வாழ்கிற ஒரு கூட்டம் ஜனங்கள் இந்த உலகத்தின் மேல் பரப்பிலிருந்து காணாமல் போய்விடுவார்கள். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. எல்லாம் நடந்து முடிய போகிறது. இது திடீரென்று ஒரு நாள் இந்த உலகத்தின் மேற்பரப்பில் இருந்து ஒரு கூட்டம் ஜனங்கள் காணாமல் போவார்கள். இயேசு சொன்னார், கர்த்ததாமே ஆரவாரத்தோடு, பிரதான தூதனுடைய சத்தத்தோடு, தேவ எக்காலத்தோடு வானத்தில் இறங்கி வருவார்.
வானத்தில் அவர் இறங்கி வருவார். எக்கால சத்தம் தொனி கேட்கும். இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து ஆயத்தமாய் 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 இருக்கிற வாழ்ந்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் உலகத்திலிருந்து சரீரம் மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். 1 கொரிந்தியர்ல 15வது அதிகாரம் 50-51 வாசித்து முடிப்போம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்க மாட்டாது. அடி உள்ளது அடியாமையை சுதந்தரிப்பதில்லை. இதோ ஒரு ரகசியம். என்னது? சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ரகசியம். ரகசியம் யாருக்கு? நமக்குரிய ரகசியம். ஏன் நமக்குரிய ரகசியம் சொன்னா, இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சொன்னா அவன் சொல்லிதான் பழக்கம். ஆனா ஒரு நாள் அவனை சந்திக்க போகிறது. இன்று உன்னை பரிகாசிக்கலாம், அன்று தலையில கையெடுத்துக் கொண்டு ஆளுவார்கள். ஏன்? இந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காததால். இயேசு ஒருவர் மட்டும்தான் உண்மையான தேவன். இயேசு ஒருவர் மட்டும்தான் பரிசுத்தமான தேவன். பாவிகளுக்காக இந்த உலகத்தின் மனிதனாய் வந்து சிலுவையில பாடுபட்டு ரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கப்பட்டு உயிர்த்தெழுந்த ஒரே தேவன் இயேசு. இந்த இயேசுவை யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ, மதம் மாறுவதல்ல, இருதயத்தில் இயேசுவே நீர் எனக்கு வேண்டும், நீர் இந்த உலகத்தில் எனக்காகத்தான் வந்தீர், இயேசுவே நீர் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தினீரப்பா, நான் உம்மை நம்புகிறேன், உம்மை விசுவாசிக்கிறேன், என் உள்ளத்தில் வாரும், என் நம்முடைய மகளை மாற்றும் என்று சொல்லி யார் தங்களை ஒப்பு கொடுக்கிறார்களோ அவர்களுடைய பெயர் பரலோக ஜீவபுஸ்தகத்தில் எழுதப்படும். அவர்கள் அப்படிப்பட்டவர்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு என்ன செய்தவர்கள்? ஞானஸ்நானம் எடுத்து சத்தியத்தை கை கொண்டு ஆயத்தமாய் இருக்கிறவர்கள். இதே ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். எல்லாரும் என்ன செய்யறதில்ல, நித்திரை என்றால் மரித்த எல்லாரும் மரித்து போகிறதல்ல. ஆனால் அப்படி மரித்தவர்கள் ஒரு கூட்டம் மரித்தாச்சு. நம்ம இப்ப உயிரோடு இருக்கிறோம். இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இயேசு வரலாம், அல்ல நம்ம காலத்துக்கு வரலாம், ஏதோ ஒன்று நடக்கும், அவ்வளவுதான். மரணம் ஒன்றில் நடக்கும், இல்லைன்னா இயேசு வருவார். இதுல எல்லாத்துலயும் இயேசு வருகை ஆயத்தம் பண்ண நமக்கு சேலஞ்சு உண்டு. அல்லேலூயா. சொல்லுகிறேன், கடைசி எக்காலம் ஒன்று தொனிக்க வேண்டி இருக்கிறது. என்னது? கடைசி எக்காலம் தொனிக்கும் போது ஒரு நிமிஷத்தில் ஒரு இமைப்பொழுது நாம் எல்லாரும் என்ன செய்யப்படுவோம்? மறுரூபமாக்கப்படுவோம். எங்கள் நடுவில் இயேசு வரும் நாளென்றோ எங்கோ, எங்கள் நடுவில் இயேசு வரும் நாளென்றோ எங்கோ, சந்திக்க ஆயத்தமானே. அல்லேலூயா, அல்லேலூயா, சந்திக்க ஆயத்தமானே. அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை
ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்தமாய் வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டவர்கள் அழிவில்லாத சரீரம் உடையவர்களாய், அப்படி என்றால் மகிமையின் சரீரம் உடையவர்களாய் எழுந்திருப்பார்கள். உயிரோடு இருக்கிற நம்முடைய சரீரமும் பரலோகத்துக்குரிய சாயலுடையதாய் மறுவாக்கப்பட்டு போதும். இவ்விதம் சொல்லப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுது கர்த்தரோடு கூட இருப்போம். அந்த நாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த உலக கவலைக்கும் தேவையில்லாத காரியங்களும் உன் இருதயத்தில் இடம் கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கையை விட்டு விடாதபடி, மங்கி போய் விடாதபடி ஆமென் விழிப்புள்ளவர்களாய் ஹல்லேலூயா ஆமென் ஜெபம் பண்ணி விழிச்சுங்கள் சொல்லப்பட்ட வாக்குப்படி ஆயத்தத்தோடு இருக்க வேண்டிய நாள். ஆமென். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிற சொன்ன ஆண்டவர் அது சீக்கிரமா வரப்போகிறார். ஓ ஹல்லேலூயா. நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே இருந்து கர்த்தராய் இருக்கிற கிறிஸ்துவின் இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த எதிர்பார்ப்பின் நாட்கள் முடிவடைய போகிறது. இயேசு வருவார். அவருடைய பிள்ளைகள் அவரோடு சேர்த்துக் கொள்வார். பிறகு இந்த பூமி அவர் நியாயம் தீர்ப்பார். இயேசுவை ஏற்றுக்கொள்ளாமல் மனம் போல உலகத்தில் வாழ்ந்த எல்லா ஜனத்தையும் நியாயம் தீர்த்து அக்கினியும் கந்தவிர நரக கடல் பங்கடைவார்கள். இயேசுவை ஏற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறவர்களோ அழியாத ராஜ்யத்தில் நித்திய வாழ்வார்கள். அதனால் சீக்கிரமா வருகிறபடினா இன்றைக்கு ஆயத்தப்பட நம்மளை ஒப்புக் கொடுப்போம். எல்லாரும் முழங்கால் படி வச்சு எல்லாம் ஜெபிப்போம். அன்பான வாலிப சகோதரனே சகோதரியே, இதுவரை நீ எப்படியோ வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று கர்த்தரின் கரத்தை பிடித்து கேட்கிறார். மகனே, நீ எனக்கு தேவை. மகனே, உனக்கு கொடுக்கிற இந்த காலம் பொன் போன்றது. இது உலகத்திற்காக உன் வாழ்க்கையை அழித்து விடாதே. நீ மனம் திரும்ப என்று கர்த்தரை அழைக்கிறார். எல்லாரும் ஒப்பு கொடுத்தோம். எல்லாரும் ஜெபிப்போம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஆதி அன்பை இழந்து உலக தேசத்தால் மனம் மயங்கி ஆண்டவருடைய வழிவிலைக்கு போயிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, இதோ உனக்கு இன்னொரு வாய்ப்பை கர்த்தர் கொடுக்கிறார். ஆமென் ஹல்லேலூயா. நீ ஆதி அன்புக்கு திரும்பி வர வேண்டிய ஒரு நாளா இருக்கிறது. ஒப்பு கொடு. எல்லாரும் ஒப்பு கொடுப்போம். பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அந்த நேரம் அதில் மட்டுமாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதித்தீர் அல்லவா, அதற்காய் ஸ்தோத்திரம். ஆமென். கடைசியாய் கர்த்தர் வசனங்கள் மூலமாய் எங்களோடு ஈடுபட்டபடி நான் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இனி சம்பவிக்க போகிறவர்களுக்கு எல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான்களை எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று கர்த்தர் சொன்னீரே. ஆண்டவரே, ஹல்லேலூயா. அதற்காக நாங்கள் ஆயத்தப்படும்படியாய் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். உலகம் ஒரு நாள் எங்களை கைவிடும். உலக மனிதன் ஒரு நாள் எங்களை ஏமாற்றுவார். கர்த்தர் மாறாத தேவனாய் எங்களோடு கூட இருக்கிறார். கேட்ட வசனத்தை கேட்ட ஒவ்வொரு வாழ்க்கையில் அந்த கிரியை செய்யும். ஒவ்வொரு ஆசீர்வதிப்பீராக. அந்த உலகத்தை சமாதானத்தோடு அனுப்பும். பெரிய காட்ட செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிற ஜெபங்கள் நல்ல பிதாவே. செல்லுவதே அது மகிழ்ச்சியை தந்திடுதே. என் சபையுடனே உம்மை துதித்திடவே கிருபையும் கிடைக்கிட்டதே.